வணக்கம். பிப்ரவரி 14, 2026. தமிழ்நாட்டு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ரெண்டே கட்சிகளை சுத்தி தானே இருந்திருக்கு. ஆமா, ஒரு இருமுனை போட்டி தான். ரொம்ப காலமா அதுதான் நிலவரம். ஆனா இப்போ நீங்க எங்களுக்கு அனுப்பியிருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கதையே மாத்தி எழுத போகுதுன்னு தோணுது. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நடிகர் விஜயோட இந்த அரசியல் நுழைவு ஒரு தற்காலிக பரபரப்பா இல்ல உண்மையிலேயே ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தோட தொடக்கமா? இன்னைக்கு இந்த அரசியல் புயலோட மையத்துக்குள்ள போய் அலசலாம். ஆராய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற அந்த ஒற்றை வார்த்தையில இருந்து தொடங்குவோம். உங்க குறிப்புகள்ல நீங்க அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிற அந்த வார்த்தை அதிகார பகிர்வு. ஆமா, விஜய் இத ஒரு அரசியல் குண்டுன்னு சொல்றார். இது வெறும் வார்த்தை ஜாலமா இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா? இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு உளவியல் தாக்குதல்னே சொல்லலாம். உளவியல் தாக்குதலா? ஆமா, உங்க குறிப்புகள்ல அவர் சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த அரசியல் குண்டுங்கிற வார்த்தை ரொம்பவே சரியானது. ஏன்னா பல வருஷமா தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான பேரம் பேசும் நாணயம் என்னவா இருந்துச்சு? தொகுதிகள், ஷீட் ஷேரிங் தான். கரெக்ட். எங்களுக்கு 15 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனா அதிகார பகிர்வுங்கிற வார்த்தை மூலமா விஜய் அந்த நாணயத்தையே செல்லாததாக்க பாக்குறார். ஒரு நிமிஷம், இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னு நேரடியா கேக்குறாரா? அதுக்கும் மேல, இது வெறும் மந்திரி பதவி கேட்கிற விஷயம் இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியே நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உதவ மாட்டேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிற இடத்துல உங்க பக்கத்துல நானும் உட்காருவேன்னு சொல்றார். ஓ, அப்ப இது ரூல்ஸே மாத்துற ஒரு முயற்சி. ஆமா, இது நாள் வரைக்கும் சின்ன கட்சிகளை ஒரு வாடகை வாகன மாதிரி தான் பெரிய கட்சிகள் பயன்படுத்தி இருக்கு. தேர்தலுக்கு வாடகைக்கு எடுத்துட்டு அப்புறம் விட்டுடுவாங்க. சரிதான். ஆனா விஜய், நான் வண்டியோட ஓனரா இருக்க விரும்புறேன், வெறும் டிரைவரா இல்லன்னு சொல்றார். திமுக, அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா உங்களோட கட்டுப்பாட்டை இது கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? மிகச்சரியா. அப்போ இது ஒரு விதமான செக்மேட் வைக்கிற முயற்சி மாதிரி தெரியுது. என் கூட கூட்டணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வைக்கலைனாலும் சரி, இனிமே அரசியல் விளையாட்டு இப்படித்தான் இருக்கும்னு ஒரு புதிய விதியை உருவாக்குறார். ஆமா, ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்றார். ஆனா உங்க குறிப்புகள்ல இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் அதிகார பகிர்வுன்னு சொல்லி கூட்டணிக்கு கண்ணடிக்கிறார், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியோட பண விநியோகத்தை கடுமையா தாக்குறார். இது திமுகவை நேரடியா சீன்ற மாதிரி இல்லையா? நிச்சயமா, இதுதான் அவனோட வியூகத்தோட மையப்புள்ளி. இது ஒரு இரட்டை நிலை வியூகம்னு சொல்லலாம். இரட்டை நிலை வியூகமா? ஆமா, ஆளுங்கட்சியின் மிக முக்கியமான பலங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுற பண விநியோகத்தையும் நலத்திட்டங்களையும் விமர்சிக்கிறது மூலமா அவர் தன்னை ஒரு உண்மையான மாற்றா முன்னிறுத்த பார்க்கிறார். சரி. அதே சமயம் அதிகார பகிர்வுன்னு சொல்றது மூலமா நான் யாருக்கும் நிரந்தர எதிரி இல்ல, சரியான டீல் கிடைச்சா யாருடனும் பேச தயாருங்கிற செய்தியும் கடத்துறார். அப்போ திமுகவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. ஆமா, எங்களை விமர்சனமும் பண்ணுவ, எங்க கூட கூட்டணிக்கும் வருவியான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த குழப்பம்தான் விஜய்க்கு தேவை. ஓகே, இப்ப புரியுது. இந்த குழப்பத்தை திமுக எப்படி கையாளுது? விஜயோட இந்த அரசியல் குண்டுக்கு அவங்களோட பதில் குண்டு என்னவா இருக்கு? உங்க குறிப்புகள்ல மகளிர் உரிமை தொகை பத்தி ஒரு பெரிய அறிவிப்பு இருக்கு. ஆமா, அது ஒரு நேரடியான பதில். முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 5000 ரூபாய் சிறப்பு தொகையை அறிவிச்சிருக்கார். அதோட நேரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே வர்ற இந்த அறிவிப்பு 2 விஷயங்களை தெளிவா சொல்லுது. ஒன்னு, விமர்சனங்கள் வரலாம் போகலாம், ஆனா எங்களோட நலத்திட்டங்கள் தான் எங்களோட பலம்னு அவங்க நம்புறாங்க. ரெண்டாவது, விஜயோட அரசியல் நுழைவால ஏற்படக்கூடிய சலசலப்ப இந்த மாதிரி பெரிய அறிவிப்புகள் மூலமா மக்களின் கவனத்தை திசை திருப்பி தங்களுக்கு சாதகமா மாத்த பாக்குறாங்க. இது ஒரு தற்காப்பு ஆட்டம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு தாக்குதல் ஆட்டமும் கூட. நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு விதமான ஷாக் அண்ட் ஆ தந்திரம் மாதிரி இருக்கு. எதிரிகள் வியூகம் வகுக்கிறதுக்குள்ள நாம ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு ஆட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். அதோட அவங்க குறிப்புகள்ல பிப்ரவரி 22 இருந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையா ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்கு. இது அவங்களோட அவசரத்தை காட்டுதா? அவசரம் சொல்றதை விட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லலாம். எங்க வீடு பத்திரமா இருக்குன்னு வெளி உலகுக்கு காட்ட விரும்புறாங்க. அதாவது கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வராங்க. ஆமா, விஜயோட வருகை கூட்டணியில இருக்கிற சிறிய கட்சிகளுக்கு ஒரு புதிய பேரம் பேசும் சக்தியை கொடுத்துருக்கு. நீங்க கேட்கறத கொடுக்கலன்னா நாங்க விஜய் பக்கம் போயிடுவோம்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஓ, அது ஒரு சாத்தியம் இருக்கு. அந்த எண்ணம் வரதுக்கு முன்னாடியே அவங்கள அழைச்சு பேசி தொகுதி பங்கீட்டை முடிச்சு
கூட்டணியை இழுக்கமா பூட்டி வைக்கணுங்கிறது தான் திமுகவோட திட்டம். இது எங்க கூட்டணி உறுதியா இருக்குன்னு எல்லாருக்கும் அனுப்புற ஒரு தெளிவான செய்தி. அப்போ திமுக தன்னோட கோட்டைய பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என்ன செய்யுது? அவங்க இந்த புதிய போட்டியாளரை எப்படி பாக்குறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதிமுகவோட வியூகம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு போரை 2 முனைகள்ல நடத்துறது தான். 2 முனைகளா? ஆமா, உங்க குறிப்புகளை பார்த்தா அது நல்லாவே புரியும். ஒரு பக்கம் அவங்களோட நிரந்தர எதிரியான திமுக மேல தாக்குதலை தீவிரப்படுத்துறாங்க. ஊழல் புகார்கள், நிர்வாக திறமையின்மை, பழைய அம்புகளை இன்னும் கூர்மையாக்கி எய்றாங்க. சரி, அது அவங்களோட வழக்கமான ஆட்டம். அந்த 2வது முனை தான் இப்ப முக்கியம். விஜயை எப்படி சமாளிக்கிறாங்க? அங்கேதான் அவங்களோட வியூகம் சுவாரஸ்யமா மாறுது. அவங்க விஜய ஒரு அரசியல்வாதியா பார்க்கல, ஒரு நடிகரா, ஒரு தற்காலிக கவர்ச்சியா பார்க்கறாங்க. அதனாலதான் அவரோட கட்சியை ஆரம்பிச்ச உடனே நடந்த சேலம் மாநாட்டுல ஒரு தொண்டர் இறந்து போனத ஒரு பெரிய பிரச்சனையா கையில எடுத்திருக்காங்க. ஓ, அப்போ ஒரு மாநாட்டையே சரியா நடத்த தெரியாதவரா நாட்டை ஆள போறாருன்னு கேக்குறாங்க. இது நிர்வாக அனுபவமின்மைய மையப்படுத்தி தாக்குற ஒரு உத்தி. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு நிர்வாக ரீதியான தாக்குதல். சினிமாவுல வசனம் பேசுறது சுலபம், ஆனா அரசியல்ல ஒரு சின்ன விஷயத்த கூட கவனமா கையாளணும். அந்த பக்குவம் அவருக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்றாங்க. அப்ப அவங்க வாக்காளர்களுக்கு 2 செய்திகளை தராங்க. ஆமா, 1 திமுக அரசு ஊழல் அரசு, அவங்கள மாத்தணும். 2 அந்த மாற்று நாங்க தானே தவிர அனுபவம் இல்லாத இந்த புதிய நடிகர் இல்ல. இது ஒரு ஆபத்திரமா ஆட்டம் தான். ஏன்னா 2 எதிரிகளை ஒரே நேரத்துல சமாளிக்க முயற்சி பண்றது சில சமயம் திருச்சடிக்கலாம். நிச்சயமா. இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு நடுவுல பாஜகவோட நிலை என்ன? உங்க குறிப்புகள்ல நயினார் நாகேந்திரனோட போராட்டங்கள் பத்தி இருக்கு. அவங்க யாருடைய வாக்குகளை பிரிக்க நினைக்கிறாங்க? அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு பாஜக தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான எதிர்க்கட்சி அடையாளத்தை உருவாக்க ரொம்பவே போராடுறாங்க. அவங்க திமுக அதிமுக 2 பேரையும் எதிர்க்கிறாங்களா? ஆமா, 2 பேரையும் ஊழல்ங்கிற ஒரே தராசுல வச்சு பாக்குறாங்க. ஆனா தங்களை ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றா முன்னெடுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க கையில எடுத்திருக்கிற ஆயுதம் தான் நீட் தேர்வு. நீட் தேர்வு விவகாரம் ஏன் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு? அது தமிழ்நாட்டுல ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் ஆச்சு. அது உணர்வு பூர்வமான விஷயங்கிறதால தான் அது கையில எடுக்கிறாங்க. நீட் விஷயத்துல திமுகவை விமர்சிக்கிறது மூலமா அவங்க பல விஷயங்களை ஒரே நேரத்துல சாதிக்கிறாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்? 1 மாநில உரிமைகள், சமூக நீதி போன்ற திராவிட கட்சிகளின் அடிப்படை கொள்கைகளையே கேள்விக்குள்ளாக்குறாங்க. 2வது தேர்தலுக்கு முன்னாடி நீட்டை ரத்து செய்வோன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு கேட்டு திமுகவோட நம்பகத்தன்மையை சிதைக்க பாக்குறாங்க. சரி, 3வது இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால தங்களே தேசிய சக்தியோட பிரதிநிதியா காட்டிக்கிறாங்க. இதன் மூலமா ஊழல் லஞ்சத்தை தாண்டி கொள்கை ரீதியா திமுகவை எதிர்க்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கூட்டணி கணக்குகள் ஒரு பெரிய சிலந்தி வள மாதிரி சிக்கலா இருக்கு. விஜயோட வருகையால திமுக அதிமுக கூட்டணிகள்ல சலசலப்பு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு ஏதாவது உறுதியான உதாரணம் இருக்கா? இல்ல, இது வெறும் யூகம் இல்ல. களத்துல ஒரு விதமான பதற்றம் உருவாகி இருக்கிறது உண்மைதான். எப்படி சொல்றீங்க? அதுக்கு உங்க குறிப்புகள்லயே ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான உதாரணம் இருக்கு. அந்த விசில் தடை விவகாரம். ஆமா, அது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. திரையரங்கங்கள்ல விசில் அடிக்க தடைன்னு ஒரு செய்தி பரலுச்சு. அதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அந்த செய்தி உண்மையானதா பொய்யானதாங்கிறது 2வது விஷயம். ஆனா அந்த செய்தி பரவின உடனே சமூக வலைதளங்கள்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. என்ன நடந்தது? இந்த வேக ஆதரவாளர்கள், பாத்தீங்களா எங்க தலைவரோட வளர்ச்சியை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுது, அதனாலதான் தியேட்டர்ல விசில் அடிக்க கூட தடை போடுறாங்கன்னு ஒரு கதையை உருவாக்குனாங்க. உடனே திமுக ஆதரவாளர்கள், இது ஒரு பொய் செய்தி, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, உங்க தலைவர் மேல நீங்களே தேவையில்லாத பழிய போட்டு அனுதாபம் தேட பாக்குறீங்கன்னு பதில் தாக்குதல் நடத்தினாங்க. அடடே, ஒரு சாதாரண வதந்தி 2 கட்சிகளோட தொண்டர்களுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆன்லைன் யுத்தத்தையே உருவாக்கி இருக்கு. அதுதான் விஷயம். இது ஒரு பனிமலையோட நுனி மாதிரி. சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி ஒரு அரசியல் நிறம் பூசப்பட்டு ஒரு பல பரீட்சையா மாறுதுன்னு பாருங்க. இது கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஆழமான அவநம்பிக்கையும் பதற்றத்தையும் காட்டுது இல்லையா? கரெக்ட். இந்த சூழல்ல சின்ன கட்சிகள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும். இத்தனை நாள் திமுக அதிமுகன்னு 2 தேர்வுகள் இருந்துச்சு. இப்போ விஜய்னு ஒரு 3வது கணிக்க முடியாத ஒரு தேர்வு வந்திருக்கு. யாருடைய குதிரை ஜெயிக்கும்னு தெரியாத ஒரு பந்தயத்துல பணம் கட்டுற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களோட நிலைமை அதுதான். அப்போ
உங்க குறிப்புகளோட கடைசி வரியில இருக்கிற அந்த கேள்விதான் இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. 2026ல யாருடன் கூட்டணி வைப்பார்கள்? இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. ஆமா, அதுதான் இப்போதைய அரசியல் சதுரங்கத்தோட முக்கியமான கேள்வி. விஜய் தனித்து போட்டியிடுவாரா? அப்படி போட்டியிட்டா அவர் பிரிக்கிற வாக்குகள் திமுகவை பாதிக்குமா, அதிமுகவை பாதிக்குமா? இல்ல ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவாரா? பாமக, தேமுதிக, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை ஒண்ணு சேர்ப்பாரா? இல்ல, எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி தன்னோட அதிகார பகிர்வு நிபந்தனையோட ஏதாவது ஒரு பெரிய திராவிட கட்சியோட கைகோர்ப்பாரா? ஒவ்வொரு சாத்தியக்கூறுக்கும் தமிழ்நாட்டோட அடுத்த 5 அரசியலை மாத்தி அமைக்கிற சக்தி இருக்கு. ஆக இந்த முழு அலசலையும் தொகுத்து பார்த்தா தமிழ்நாடு அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு தெரியுது. விஜயோட தவக ஆட்டத்தின் விதிகளை மாத்தக்கூடிய ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா வந்திருக்கு. ஆமா, திமுக தங்களோட நலத்திட்டங்களையும் வலுவான கூட்டணியும் ஒரு கவசமா பயன்படுத்த பாக்குது. அதிமுகவோ திமுக விஜய்னு 2 எதிரிகளோட ஒரே நேரத்துல மோதுது. இது கணிக்கவே முடியாத ஒரு மும்முனை போட்டியா மாறப்போகுது. இதை இன்னும் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா உண்மையான கேள்வி கூட்டணிகளை பத்தி மட்டும் இல்ல, அது விஜய் என்கிற தனிநபரை பற்றியது. அதாவது தன்னோட நட்சத்திர அந்தஸ்தையும் மிகப்பெரிய ரசிகர் படத்தையும் ஒரு உறுதியான வாக்கு வங்கியா அவரால் மாத்த முடியுமாங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்து இந்த இடத்துல தான் தடுமாறி இருக்காங்க. ஆமா, ஏன்னா ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. படத்துக்கு விசில் அடிக்கிற எல்லாரும் ஓட்டுச்சாவடியில சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடைவெளியை அவர் எப்படி நிரப்ப போறாருங்கிறது தான் அவருக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால். அருமை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. அதிகார பகிர்வு, இலவசங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், சித்தாந்தம்னு பல விஷயங்கள் இந்த தேர்தல் களத்துல மோத போகுது. ஆனா இத்தனை சத்தத்துக்கு நடுவுல 2026ல தமிழ்நாடு வாக்காளரோட முடிவை தீர்மானிக்க போற அந்த மிக முக்கியமான ஒற்றை காரணி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு தலைவரின் மீதுள்ள நம்பிக்கையா, கட்சியின் மீதுள்ள விசுவாசமா, அல்லது தங்களோட அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்தும் உடனடி பலன்களா?